கிளாஸ் வரன். ஜாதகம் பர்ஃபெக்ட்டா பொருந்திருக்கு. கார்த்திக் அனு கார்த்திக் நைஸ் காம்பினேஷன். அப்புறம் என்ன முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ் kmmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா கல்யாணம்னா கல்யாண மாலை தான். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். யுஎஸ் சிகாகோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் நலம் வாழ என்ற தலைப்பில் நடைபெற்ற பேச்சரங்கில் உடல் மன ஆரோக்கியமே நலம் வாழ அவசியம். டாக்டர் சிவராமனின் கருத்துக்கள் சென்ற வார தொடர்ச்சி. தமிழகத்தின் தமிழ் உணவுகளின் தலையாய தேசிய உணவு எதுன்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? பரோட்டா. மொத்தமா எல்லாரும் பரோட்டாக்கு பின்னாடி போயாச்சு. செங்கல்பட்டு பரோட்டா, செங்கோட்டை பரோட்டா, விருதுநகர் பரோட்டா, பார்டர் பரோட்டா, சிலோன் பரோட்டா, என்னமோ ஊருக்கு ஊரு கோயிலுக்கு தலை விருட்சம் மாதிரி இப்போ பரோட்டா விருட்சம் ஆயிட்டு. நண்பர்களே, அந்த பரோட்டாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நாமளும் எல்லாரும் போய் பரோட்டாக்கு தான் போறோம். கொத்து பரோட்டா, இங்க போய் ஒரு சனி ஞாயிறு வந்தா எங்கேயாவது போய் பரோட்டா சாப்பிடலாமான்னு. அந்த பரோட்டா செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய மைதா மாவு கோதுமையிலிருந்து பிரித்தெடுப்பதற்குள் எவ்வளவு அட்டூழியம் நடக்குதுல. நமக்கெல்லாம் ஒரு மோகம் இருக்கு, வெள்ளை விளையர்னு இருக்கணுங்கிறதுக்காக அந்த கோதுமையை வெள்ளை விளையர்னு ஆக்கிறதுக்காக வெள்ளை சட்டை பேண்ட்டுக்கு போடக்கூடிய பென்சைல் ஃப்ளோரைடு போட்டு தான் அதையும் வெளுப்பான் போட்டு வெளுக்க வைக்கிறாங்க. அதோட விட்டாங்களா, மதுரை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் ஒருத்தர் பெரிய ஆராய்ச்சி பண்ணார். பக்கத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு ஊரில் இருக்கக்கூடிய பரோட்டா மாவையும் வாங்கி, ஏன்னா மதுரைக்கு பக்கத்தில் அருப்புக்கோட்டை, விருதுநகர், திருநெல்வேலி எல்லா இடத்துலையும் பரோட்டா ரொம்ப ஃபேமஸ். அங்கே போய் எடுத்து பார்த்தா அத்தனை பரோட்டா மாவிலையும் அலாக்சான் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கதை அவர் எழுதினார். மிகப்பெரிய இண்டெக்ஸ்டு ஜேர்னலில் பப்ளிஷ் ஆச்சு. நமக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அந்த அலாக்சான்ங்கிறது யாரும் சேர்த்த விஷயம், இயல்பாக பறந்து வந்தது இல்லை. அந்த அலாக்சான் என்ன பண்ணுதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் மூலிகைகளில் ஆராய்ச்சி பண்ணி அந்த மூலிகை சக்கர வியாதிக்கு பயன்படுதா அப்படின்னு பார்க்கணுன்னா அதை எலிகளுக்கு கொடுத்து பார்த்து எலிகளில் வேலை செய்தான்னு பார்க்கணும். அப்போ எலிகளுக்கு சக்கர வியாதி உண்டாக்கி அதில் அது வேலை செய்தான்னு பார்க்கணும். இப்போ எலிக்கு சக்கர வியாதி உண்டாக்கணும்னா அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சொந்தமாக பிஸ்னஸ்லாம் உண்டாக்கி டென்ஷன் ஆக்கி அதுக்கப்புறம் அதை கொண்டு வர முடியாது. அதுக்கு அடுத்த நாளே அதுக்கு சுகர் வரணும். அடுத்த நாளே அதுக்கு சுகர் வர்றதுக்காக அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் தான் அலாக்சான். அந்த அலாக்சான் அத்தனை பரோட்டா மைதா மாவுலேயும் ஒளிஞ்சிருக்கு. அப்போ நாம் எனக்கு சுகர் வந்ததுக்கு காரணம் என் வீட்டில் படுத்துகிற பாடுன்னு போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நாம் போய் சனிக்கிழமை தின்ன பரோட்டா தான் அதுக்கு காரணம். இல்லை எங்கள் அப்பா கொடுத்துட்டாரு, எங்கள் தாத்தா கொடுத்துட்டாரு, அதனால் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. நண்பர்களே, நம் வீட்டு குழந்தைகளை, நம் வீட்டு எல்லா சிறுவர்களையும் நாம் சிறந்த படிப்பாக கொண்டு வரணும், மிகச்சிறந்த அறிவாளியாக ஆக்கணும், மிகச்சிறந்த ஆளுமையாக ஆக்க வேண்டும். இப்படி பல புரிதல்கள் நமக்கு இருக்கு. ஆனால் அப்படி எல்லா ஆளுமையாகவும் ஆக்கும் பொழுது ஆரோக்கியமான மனிதனாகவும் ஆக்க வேண்டும் என்பதில் நாம் கொஞ்சம் உன்னிப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம திரும்பின இடமெல்லாம் சூழ்ச்சிகள் இருக்கு. ஒவ்வொரு சிற்றுண்டிகள், நீங்கள் பெரிய உணவெல்லாம் விட்டுருங்க, சின்ன சின்ன சிற்றுண்டிகளில் ஒவ்வொருத்தரும் போய் நம்ம வீட்லேயும் எத்தனையோ தின்பண்டங்கள் தான். சீடை இருந்துச்சு, தீஞ்சுழல் அடை இருந்தது, முறுக்கு இருந்தது, இதெல்லாம் எத்தனையோ இருந்தது. அதுல எல்லாம் அதிகபட்சம் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டால் கொஞ்சம் வயிறு சரி இருக்காது. எண்ணெய் பலகாரம் கொஞ்சம் வயிறு சரியில்லை, கொஞ்சம் ஓம வாட்டரை குடித்தா அடுத்த நாள் சரியாக போயிடும். ஆனால் இங்கே பாக்கெட்டாக வாங்கி திங்கிறாங்க. வெளியே உட்காந்துட்டு எந்த இடத்துல காத்திருக்க போனாலும் சின்ன குழந்தைங்க 10 ரூபா பாக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டு மொறுக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கு விளம்பரம் வேற, அதை சாப்பிடுங்க, அவ்வளோ பேரும் அதை வாங்கி சாப்பிடுங்க. ஒவ்வொரு எக்ஸ்ட்ரூடட் பெல்லட்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரூஷன் டெக்னாலஜியில் உருவாகக்கூடிய உணவுகளும் நம் வயிறை சீரழிப்பதோடு நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றலையும் தடை பண்ணுறதுங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய பயங்கரங்கள். இப்படி பல்வேறு விஷயங்கள்ல ஒவ்வொரு விஷயங்களாக பார்க்க சாதாரணமாக நமக்கு தெரியும் ஃபிஸி ட்ரிங்க் உடம்புக்கு நல்லதில்லை, ஃபிஸி ட்ரிங்க் வேண்டாம். உடனே எல்லாரும் போய் பழச்சாறுகளை அடைச்சி டெட்ரா பேக்கில் வித்துக்கிட்டு இருக்காங்க. உடனே போய் பழச்சாறுகள், நான்லாம் இப்போ ஃபிஸி ட்ரிங்க்லாம் எடுக்கிறதே இல்லை, ஒன்லி பழச்சாறுகள் தான். அதுக்கு ஒரு விளம்பரம். காதலிக்கு வருடம் முழுக்க மாம்பழம் வேண்டுமா, இந்த பழத்துக்கு பதிலாக இந்த பாட்டில் இருக்கக்கூடியதை வாங்கிக்கிறோம். இந்த பழத்தில் இருக்க அதே குளுக்கோஸ் சட்டா இதில் இருக்கு. பழத்தை காட்டிலும் 4 மடங்கு இனிப்பு அதில் இருக்கு, 6 மடங்கு உப்பு இருக்கு. இவெல்லாம் கொடுத்தா காதல் வருமா, வேற ஏதாவது வருமானு நீங்க தான் தெரிஞ்சுக்கணும்.
திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். சுகர் மேல எல்லாருக்கும் அலாதி பயம் வந்தாச்சு. வெள்ளை சக்கரை வேண்டாங்க, அதுக்கு பதிலா சுகர் ஃப்ரீ அப்படின்னு ஒன்று சாப்பிட்டுக்கிறோங்க. சர்க்கரை இல்லாத செயற்கை இனிப்பை நாங்கள் சாப்பிட்றோங்க. அந்த செயற்கை இனிப்பு கூட ஒரு 0 சைஸ் இடுப்பு மாதிரி டப்பாவில் வருது. ஏன் அதில் போட்டிருக்கான்னு தெரியல. எல்லாருக்கும் கரிஷ்மா கபூர் மாதிரி அதை சாப்பிட்டா நல்லதுன்னு வாங்கிறது. அது முன்னாடிலாம் அந்த சர்க்கரை சாப்பிடும் பொழுது அவன் விளம்பரம் பண்ணுவான், இது ஒன்லி நீங்கள் காப்பி போடும்போது மட்டும் போட்டுக்கோங்க, டீக்கு மட்டும் போடுங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. நீ கேசரி வேணாலும் கிண்டி சாப்பிடு, குலோப் ஜாமுன் போட்டுக்கோ, சாம்பாரில் கொஞ்சம் அள்ளி வீசிக்க, எல்லாத்துக்கும் போடலாம் இது அப்படின்னு சமீப காலமாக அப்படி தான் விளம்பரப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மருத்துவ செய்தி வந்திருக்கிறது நண்பர்களே, நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை செயற்கை இனிப்புகளும் குறிப்பாக எவர் சில்வர் டம்ளாரில் போட்டு நீங்கள் காய்ச்சி சூடாக குடிச்சிங்கன்னா 170 டிகிரிக்கு மேலே டயாக்சான் அப்படின்னு புற்றுநோய்க்கு காரணியாக வரக்கூடிய கிருமி மாதிரி, புற்றுநோய்க்கு காரணமாக வரக்கூடிய செயற்கை ரசாயன மாதிரி இதுலேயும் பாலிகார்பனேட்டட் டயாக்சான் வெளிவர வாய்ப்பு இருக்கு. அதுவும் எவர் சில்வர் டம்ளாரில் குடிக்கிறவங்களுக்கு தான் வருது. நம்மள எத்தனை பேர் காஃபி எப்படி சாப்பிட்றோன்னு கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க நண்பர்களே. நமக்கு பாதுகாப்பாக இருப்பது நம் பாரம்பரியம் மட்டும்தான். அன்றைக்கு அண்டத்தில் உள்ளதே பிண்டம்னு சொன்னவங்களும், மறுப்பது உடல் நோய் மருந்தனலாகும் சொன்னவங்களும் நமக்கு காட்டி சென்ற உணவுகள் ஏராளமாக இருக்குது. அந்த உணவுகளை மீட்டெடுக்கணும். கம்பங்கூழ், நம்ம சாப்பிட்ற கம்பங்கூழ் இன்றைக்கு கோவை பகுதிகளில் எல்லாம் நிறைய இன்னைக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கம்பங்கூழை கொஞ்சம் உத்து பாருங்க. அந்த கம்பரிசியும் அதில் மோரும் அதில் போட்டிருக்க வெங்காயம், இந்த 3 மட்டும் பார்த்தீங்கன்னா கம்பரிசிக்கு இணையான ஒரு தானியம் எங்கேயுமே கிடையாது. அதில் போட்டிருக்க மோரில் இருக்கக்கூடிய லாக்டோபாசிலஸ் இருக்கக்கூடிய ஒரு பானம் வேற எங்கேயும் கிடையாது. இருக்கிற காய்கறிகளிலேயே மிகச்சிறப்பான காய் வெங்காயம் மட்டும்தான். அவ்வளவு ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் அந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கு. அதை விட சிறந்த ஒரு காலை உணவாக இங்கே வாயை பொளந்து இந்த 2 ஜாயிண்ட் உடையிற மாதிரி ஒரு பர்கர் சாப்பிட்றோமே, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? வாங்கி கடையா போய் பீஸா கொடுங்க அப்படின்னு வாங்குறான். அதில் என்ன தேய்க்கிறாங்கன்னு இங்கே இருக்கிறவங்களை யாராவது கரெக்டாக சொல்லிட்டா அவங்களுக்கு ஒரு வெட் கிரைண்டர் வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் எல்லாரும் போய் எனக்கு ஒன்று தடவி கொடுங்க, டபுள் தடவி கொடுங்க, 2 தடவை சூனியம் வச்சா நல்லது அப்படின்னு சொல்லி தடவிவாங்க. ஒரு -3 டிகிரியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு அந்த மயோனைஸ் உடம்புக்கு நல்லதாக இருக்கலாம். ஆனால் 28 டிகிரியிலிருந்து 40 டிகிரிக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் போகாம 45 டிகிரியில் திரிகிற எனக்கு எதுக்கு மயோனைஸு? இப்படி பல்வேறு கெமிக்கலும் ரசாயனங்கள் கொட்டி உள்ளே பல்வேறு உணவுகள் நம் இளைய தலைமுறையை குறிவைத்து வந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே. அவற்றிலிருந்தான் மீண்டெடுத்து நம் பாரம்பரிய உணவை, நம் சிறுதானியங்களை அன்றாடம் ஏதாவது ஒரு வேளையாவது, வாரத்திற்கு 2 வேளை 3 வேளையாவது இந்த சிறுதானியங்களை எடுத்து சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி சிக்கல்கள்ல இருந்தெல்லாம் விடுபடலாம். ஒரு விஷயம் என்னன்னா, இன்றைக்கு வரைக்கும் சிறுதானியங்கள் பை டிஃபால்ட் ஆர்கானிக் தான். அவற்றை விளைவிக்க இன்று வரை ரசாயனங்களோ பூச்சிக்கொல்லிகளோ பயன்படுத்துவதில்லை. குறிப்பாக ரசாயனங்கள் போட்டு வளர்த்தா அதில் கதிர் அவ்வளோவா வராதுன்னு வேற கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால சிறுதானியங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஆர்கானிக்காகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை நாம நமக்கெல்லாம் சக்கரை வியாதி வந்ததுக்கப்புறம், புற்றுநோய் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் விளக்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சா பெரிய தப்பு. நம்முடைய இளைய தலைமுறைகளுக்கு இன்றையிலிருந்தே 20 வயதில் 15 வயதில் 10 வயதில் அந்த அக்கறைகளை கொண்டு வந்தால் மட்டும்தான் பின்னாடி ஆரோக்கியமான வாழ்வுக்கு வித்திட முடியும். நண்பர்களே, நேரம் குறைவாக இருப்பதனால் உங்களிடம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறலாம் என நினைக்கிறேன். இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமும், குறிப்பாக இந்தியாவில் எல்லோரும் மதுவை ஏற்றுக்கொண்டு வருகிறார். மிக மிக தவறான ஒரு விஷயம். எங்க பார்த்தாலும் கொஞ்சமா சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் குறையுமாமே, கொஞ்சமா சாப்பிட்டா கெட்ட கொலஸ்ட்ரால் குறையுமாமே, வைன்ல நிறைய பாலிஃபினால் இருக்கு, அதை சாப்பிட்டா கேன்சர் வராதாமே, இப்படிலாம் பெருங்கூட்டம் பெருகிட்டே இருக்கு. பெரிய பெரிய பத்திரிகையெல்லாம் கட்டுரை எழுதிக்கிட்டே இருக்காங்க. நான் ஒரு தடவை சொன்னேன், உங்களுக்கு பாலிஃபினால் தானே வேணும், ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காயை வாங்கிட்டு போய் மிக்சியில் அடித்து
அதில் வேணால் கொஞ்சம் ஐஸ் துண்டெல்லாம் போட்டுட்டு மொட்டை மாடியில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த கத்திரிக்காய் சாரை குடி. அவனுக்கு வேண்டியது பாலிஃபினால் இல்லை, வேற. அதுக்கு மருத்துவ உலகத்தில் என்னென்ன விஷயம் வருதோ அதெல்லாம் எடுத்துட்டு அதில் பாலிஃபினால் இருக்கு. வைன் உடம்புக்கு நல்லது. நண்பர்களே, ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள், அதில் இருக்க பாலிஃபினால் உடம்புக்கு நல்லது தான். ஆனால் அதில் இருக்க 6% ஆல்கஹால் அதுக்கேற்றபடி ஈரலை பாதிக்கத்தான் செய்யும். 15% ஆல்கஹால் அதுக்கேற்றபடி ஈரலை பாதிக்கத்தான் செய்யும். என்ன வித்தியாசம்? 6% ஆல்கஹால்னா ஒரு 6 மாதம் கழிச்சு சங்கு, 45% ஆல்கஹால்னா 4 மாசத்துல சங்கு. இப்படி ஒரு நாள் இப்படி ஒரு இடத்துல பேசி கொண்டு இருக்கும்போது, இப்படி மதுவெல்லாம் வேண்டாங்க, அதில் இவ்வளோ ஆல்கஹால் இருக்குது, இதெல்லாம் இருக்குன்னு உடனே ஒரு காலேஜ் பையன் ஒருத்தர் எழுந்திருச்சு, சார் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எல்லா உணவுலையும் பிரச்சனை இருக்குன்னு உடனே மாற்றா பாரம்பரியமாக ஏதாவது சொல்லுவீங்க, அதை மாதிரி நாங்களும் கல் மொந்த அப்படி ஏதாவது சாப்பிடலாமா சார்? அது நான் சொன்னேன் அவன்கிட்ட, எப்போ அன்னைக்கு காதல் பண்ணும்போது ஒரு நடுகளில் தூக்கி இப்படி நிற்கணும், இல்லைன்னா ஒரு 4 மாடை பிடிச்சி இப்படி நிற்கணும். இன்னைக்கு காதல் பண்ண லொடுக்குன்னு எஸ்எம்எஸ் தானே அடிக்கிட்டு இருக்க, அதுவும் எவனோ அனுப்பின எஸ்எம்எஸ் மாற்றி மாற்றி இங்கே அனுப்பிட்டு இருக்க. உனக்கு எதுக்குடா இந்த மாதிரி வேலையெல்லாம்? அது கள்ளா இருந்தாலும் சரி, மொந்தையா இருந்தாலும் சரி, வெளிநாட்டு சாராயமா இருந்தாலும் சரி, மது ஒன்று இன்று கொள்ளும் அல்லது நின்று கொள்ளும், அவ்வளவுதான். அவ்வளவு மோசமான இது. நண்பர்களே, நீங்கள் எடுத்துக்காட்டுகளாக மற்ற நாடுகளுக்கு இருப்பீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், அங்கு ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய கிராமத்து சாமானியனுக்கும் உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் உற்று பார்க்கப்படும். எந்த காலத்திலும் எதற்காகவும் மதுவை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மதுவின் வணிகத்திற்குள் நாமும் சிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன். ஜாதகம் பர்ஃபெக்டா பொருந்திருக்கு. கார்த்திக். அனு கார்த்திக், நைஸ் காம்பினேஷன். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ் kmmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா கல்யாணம்னா கல்யாண மாலை தான்.